பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே அமை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 71 சங்கீதத்துல 15வது வசனம், என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாய் அனுதினமும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளையும் அவர் நம்ம செய்த பாவங்களுக்கும் நம்முடைய மீறுதல்களுக்கும் நமக்கு சரியாய் அவர் சரி கட்டினார்னா நம்ம ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. ஆனால் எவ்வளவு நமக்கு வாய்ப்பு தருகிறார், அதை புரிந்து கொண்ட பிள்ளைகளாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த தொகையை நீங்க அறிய முடியாதுங்க. அவர் உங்களுக்கு இறக்க செய்வதை நீங்க அளவிட முடியாது. அவர் உங்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த மீட்பை நீங்க அளவிட முடியாது. அவர் தரக்கூடிய ரட்சிப்பை அளவிடவே முடியாது. இயற்கையினுடைய பெரும் சீற்றங்களுக்கும் சத்ருனுடைய பொல்லாத வளைக்கும் துன்மார்க்கனுடைய சிந்தனைகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி மீட்டு நம்மை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஐயா, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தகுதியில்லாத பாத்திரம், ஆனால் உங்களுடைய இரக்கத்தினாலே உங்களுடைய தயவினாலே நீர் எங்களுக்கு வாழ்வளிக்கிறீர். எவ்வளவு நீங்க எனக்கு மன்னிப்பு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு நீங்க எனக்கு ரட்சிப்படுத்தீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது, நான் சொல்லவே முடியாது. அவ்வளவு வாய்ப்பு எனக்கு தருகிறேன். உலகத்தினுடைய செயல்பாடெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது எப்பொழுது எது நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. சுகபலன் ஜீவன் கொடுத்திருக்கிறார் அல்லவா, நல்ல ஒரு இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா, நல்ல ஒரு கை கால் நல்ல பலனோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்வை தந்திருக்கிறார் அல்லவா. எவ்வளவு மீட்டு வைத்திருக்கிறார் உங்களை, உங்க குடும்பத்தாரை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய சந்ததிகளை ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாய் அழகாய் உருவாக்கி வச்சிருக்கிறாருங்க. ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எல்லாமே மாறக்கூடிய சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை மாற்றங்களானாலும் சரி, நாடுகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளானாலும் சரி, மாறும். ஆனால் எல்லாவற்றிலேயும் உங்களை பாதுகாத்து, உங்க குடும்பத்தை பாதுகாத்து, உங்களுடைய சந்ததியை பாதுகாத்து அவர் நேர்த்தியாய் ரட்சிப்படைய வைத்திருக்கார் அல்லவா. அவருடைய தொகையை நீங்க அளவிட முடியுமாங்க? அனுதினமும் அவரை துதிப்பது மாத்திரம்தான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும். எங்களுக்கு வாழ்வளித்திருக்கிறீரே, எங்களை வாழ வைத்திருக்கிறீரே, எங்களுக்கு சுகபலன் ஜீவன் தந்து எங்களை இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு போஷித்து வருகிறீரே, உடைய கிருபை, உடைய ரட்சிப்பை, உடைய நீதியை, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை நினைத்து பாருங்கள், ஆண்டவர் நமக்கு செய்த ரட்சிப்பை நினைத்து பாருங்கள். அதனால் நீங்க அனுதினமும் ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தர் ரொம்ப நல்லவங்க, உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் தாமே நம்மையும் நம் குடும்பத்தாரையும் பாதுகாத்து நிறைவான வாழ்க்கையாக நடத்தி சொல்வாராக. ஆமென். God bless you.